எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் நிறைய பான் பார்க்குறாங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க, அதனால வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்காமல் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக வந்து காய்ஷனுக்கு முன்னாடி அந்த பீனிஸ் வந்து ஹார்ட் இனஃபாக இருக்கணும், அதாவது ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து பெனிட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். காய்ஷன் ஆரம்பித்து சம் செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தளர்ந்துடும், ரிலாக்ஸ்ட் ஆகிடும் பீனிஸ். மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன் இதெல்லாம் செக்ரேட் ஆகும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பல டாக்டர்ஸ் வந்து கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து அது வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்டர் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பீனிஸ், ஸ்க்ரோட்டம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது ஒன்று இருக்குமா. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வாங்கம்மா. அது வந்து பாருங்க ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை இந்த மாதிரியெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எரெக்ஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. மோஸ்ட் காமன்லி வயக்ரா அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு 3 மாதம் இந்த மாதிரி அஃப்ரோடைஸிக்கு அதே மாதிரி செக்ஷுவல் ஸ்டிமுலேட்டர்ஸ் அந்த மெடிகேஷன்ஸ் எடுத்து வந்து அவர் ரிலேஷன்ஷிப் இருக்காரு அப்படின்னா 3 மாதம் முடிஞ்சு சுத்தமாக 0. அவர் அது போட்டால் கூட வேலை செய்யாது. இதுக்கு வேற தீர்வே எதுவும் இல்லையா? எங்கள் ஒய்ஃப் வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அதுக்கு மேலே ஒய்ஃப்ன்றதை விட நிறைய எனக்கு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஐ மீன் ரிலேஷன்ஷிப் இப்படின்னு இருக்கவங்க தான் ஜாஸ்தி. நான் பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு மில்க் ஷேக் சஜஸ்ட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம், எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன், ஸோ இது வந்துட்டு நிறைய ரீசன்ஸ்னால நிறைய பேருக்கு வருது. இது வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய பான் பார்க்குறாங்க, மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க, அதனால வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்காமல் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடி அப்படின்னு சொல்லுவாங்க, இது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொதுவாக வந்து காய்ஷனுக்கு முன்னாடி அந்த பீனிஸ் வந்து ஹார்ட் இனஃபாக இருக்கணும், அதாவது ஹார்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து பெனிட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த போதுமான அளவுக்கு விரைப்பு தன்மையே இருக்காது. கொஞ்சம் பேருக்கு என்ன ஆகும்னா அந்த விரைப்புத்தன்மை அப்படின்றது இருக்கும். ஆக்ட் வந்து அந்த காய்ஷன் ஆரம்பித்து சம் செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தளர்ந்துடும், ரிலாக்ஸ்ட் ஆகிடும் பீனிஸ். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விரைப்புத்தன்மையின்மை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான காரணங்கள் இருக்க தான் செய்யுது. நீங்கள் சொன்ன காரணங்களும் பிரதான காரணங்களாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கம்மா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பையன் ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி அப்படின்னா பொதுவாக வந்து குழந்தைங்க வளரும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது இந்த சிக்மாய்ட் ஃப்ளூயிட் அவங்களோட சைக்கோ அனாலிசிஸ் தியரி தான் படிப்போம். அதாவது ஒரு குழந்தை வளருது அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் நிறைய குழந்தைங்க இந்த வாயில கை வச்சு கை சூப்புற பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க ஆனல் ஸ்டேஜ்னு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல குழந்தைங்க வந்து பாருங்க மோஷன் போகவே போகாது. அம்மா வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு வந்து லூஸ் மோஷன் போற இடத்துல மெழுகுலாம் வச்சு மோஷன் போக வைப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஆனல் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. இது வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஃபேலிக் ஸ்டேஜ் அப்படின்வாங்க. ஃபேலிக் ஸ்டேஜ்னா நம்மளே பார்த்துருப்போம் ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 12 வயசுக்குள்ள குழந்தை பிறப்புறுப்பை கையை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும், பிறப்புறுப்புல கை வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா நீங்க கூட பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து பாருங்க சில குழந்தைங்க 6 வயசு 7 வயசுல இருந்தே அந்த 11 வயசு வரைக்கும் பிறப்புறுப்பை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும். இது ஃபேலிக் ஸ்டேஜ். ஒவ்வொரு குழந்தையும் இதை கடந்துதான் வரணும். சில குழந்தைங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஃபேலிக் ஸ்டேஜ்லயே அடாப்ட் ஆயிடும். அடாப்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து பாருங்க பிற்காலத்துல மாஸ்டர்பேஷன் அப்படின்றது பண்ணிடுவாங்க. மாஸ்டர்பேஷன் பண்றது இப்போ வந்து பாருங்கம்மா சமூக வலைத்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் வரவேற்கக்கூடியது. மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன் இதெல்லாம் செக்ரேட் ஆகும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பல டாக்டர்ஸ் வந்து கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து அது வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு டாக்டர் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எல்லாருமே அது வந்து இட்ஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா டாக்டர்ஸ் வந்து பாருங்கம்மா ஒரு விதத்துல அவங்க இட்ஸ் வெரி குட் அப்படின்னு சொல்றது உண்மைதான். ஏன்னா அது செய்யும் போது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது, ஹாப்பி ஹார்மோன் நிறைய செக்ரேட் ஆகுது. ஆனா செய்யறவங்க யாரும் வாரத்துக்கு ஒரு முறை 10 நாளைக்கு ஒரு முறை அப்படிதான் வந்து மாஸ்டர்பேட் பண்றது கிடையாது. ரிப்பீட்டடா பண்றாங்க. ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் பாடியை வந்து வேஸ்ட் ஆயிடுது. புரியுதுங்களா? ஸோ எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அதாவது எக்ஸசிவ் மாஸ்டர்பேஷன் ஒரு ரீசன் இந்த இடி வரத்துக்கு. ஒரு 13 வயசு பையன் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. 25 வயசு ஆகும். அதுக்கு முன்னாடி நிறைய செக்ஸாலஜிஸ்ட போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்ட் பண்ணியிருப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, திருமணம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி என் உடம்பு இருக்கா, எனக்கு விரைப்புத்தன்மையில. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாஸ்டர்பேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணாலும் அது ஒரு பிரதான காரணமா இருக்கு அப்படின்னா. ரெண்டாவது ரீசன் வந்து என்னன்னா செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ். மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் ஜென் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி சில பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி சில பல வருடங்கள் வந்து வருடங்கள்னு சொல்றதை விட சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க டெய்லியே காஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது உண்டு. இது வந்து கல்யாணம் ஆகி டெய்லி காஷன் இருக்கவங்களும் உண்டு. பிஃபோர் மேரேஜே வந்து பாத்தீங்கன்னா
ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்கம்மா. அது வந்து பாருங்க ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை இந்த மாதிரியெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அதை வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ்ன்ற கேடர்ல தான் மெடிக்கல் வந்து பிரிக்குது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெடிசன் ஓரியன்ட் டாக்டர்ஸ் வந்து அது அப்படிதான் பிரிக்கிறாங்க. அந்த எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரீசன் இந்த EDக்கு. ஓகேங்களா? மூணாவது வந்து பாருங்க நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது. ஓகே. ஆல்கஹாலிசம். இப்போ இதை நிறைய பாக்குறவங்க கேட்பாங்க, எங்க வீட்டு பக்கத்துல கூட பயங்கரமா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க, ஆனா அவங்களுக்கு 5 குழந்தை 6 குழந்தை இருக்கு அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க அப்படின்போது இட்ஸ் அன் அஃப்ரோடைசிங், காம உணர்ச்சியை தூண்டும். ஓகே. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பாருங்கம்மா நிறைய பேர் இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த செக்ஷுவல் காஷன் இருப்பாங்க. காரணம் என்னன்னா கொஞ்சம் அது வந்து டிலேடா இருக்கும், அந்த எரெக்ஷன் மெயின்டைன் ஆகும் அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கு அடுத்து ஸ்மோக்கிங் ஒரு ரீசன். கடைசியான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க போதுமான அளவுக்கு போஷாக் இல்லாத உணவு அப்படின்றது எடுக்குது. ஒரு ஆரோக்கியமான உணவு முறை எடுக்காம இருக்கிறது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்குபேஷன் ஓரியன்டா கூட நம்ம இதை சொல்லலாம். இப்போ ஒரு வெல்டிங் ஒர்க்லாம் செய்யறாங்க, அந்த பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த பீனிஸ் ஸ்க்ரோட்டம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது ஒண்ணு இருக்குமா. இவ்வளவு உஷ்ணநிலை தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அளவுக்கு அதிகமான உஷ்ணநிலையில வேலை செய்யக்கூடியவங்க, அளவுக்கு அதிகமான டைட் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடியவங்க, சாப்பாடு சுத்தமா ஃபோக்கஸ் பண்ணாதவங்க, இப்படி நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொல்லிட்டே போலாம் அப்படின்னா. இன்னொரு ரீசன், முக்கியமான ரீசன்மா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். சக்கரை இருக்கு அன்கண்ட்ரோல்டா இருக்கு, பிபி இருக்கு அன்கண்ட்ரோல்டா இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அன்கண்ட்ரோல்டா இருக்கு, கார்டியாக் பெத்தாலஜி இருக்கு. இது எல்லாமே கூட ரீசன் செகண்டரி. ஓகே மேம், நீங்க சொன்னீங்க இப்போ வந்துட்டு எரெக்ஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, மோஸ்ட் காமன்லி வயக்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு கண்டினியூஸா எடுத்துட்டே இருந்தாலுமே வந்துட்டு அந்த மாதிரி ஆகுன்ற ஒரு மித் இருக்கு. அது மித்தா இல்ல உண்மையாவே? அது உண்மைதாம்மா. பொதுவா அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, கொலைக்கீழா சொல்லும்போது ஒரு இப்ப நீ ஒரு பொண்ணு இருக்கம்மா, நீ வந்து வீட்டுல உன்னோட ஒர்க்ல நீ செஞ்சுட்டு இருக்க, உனக்கு ஒரு 10 வேலைக்காரி இருக்காங்க, 10 விட ஒரு 100 வேலைக்காரி இருக்காங்க, 100 வேலைக்காரிக்கு இருக்க சமம் தான் வயக்ரா. ஓகேங்களா? அந்த செக்ஷுவல் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீ பக்கத்துல தண்ணி இருந்தா கூட அந்த வேலைக்காரியை தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு தான் கேட்பேன். அந்த கதை தான். இந்த மாதிரி செக்ஷுவல் ஸ்டிமுலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளதும் போயிடும், ஜீரோ ஆயிடும். பொதுவாக வந்து பாருங்க செக்ஷுவல் ஸ்டிமுலன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிமுலண்டா நிறைய ஸ்ப்ரேஸ் இருக்கு, அதுக்கும் மேலே இன்டர்னல் மெடிகேஷன்ஸ் ஏகப்பட்ட விஷயம் இருக்க தான் செய்யுது. பட் அந்த மாதிரி செக்ஷுவல் ஸ்டிமுலன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ற டாக்டரும் இருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் தெரப்பி இருக்கு, சம் ஷார்ட் தெரப்பிஸ். இதெல்லாம் வந்து கொடுத்து அந்த செக்ஷுவல் இதை வந்து இன்க்ரீஸ் பண்றது, காம உணர்வை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் லேடிஸ்க்கும் இருக்கு ஜென்ஸ்க்கும் இருக்கு. இதெல்லாம் வந்து பியாண்ட் இருந்தாலும் இது எதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஓகே, கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. ஸ்டிமுலேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெடிகேஷன்ஸ், உணர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்துகளை எடுத்து நம்ம ரெகுலரா ஒன்றும் இல்லைம்மா அந்த மாதிரி சுத்தமா வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சுத்தமா, அதாவது ஜீரோவா இருக்கு, எரெக்ஷன்றது ஜீரோவா இருக்கு. அந்த ஒரு பர்சன், அவருக்கு வந்து ஒரு 30 வயசு தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு 3 மாசம் இந்த மாதிரி அஃப்ரோடைசிக்கு அதே மாதிரி செக்ஷுவல் ஸ்டிமுலேட்டர்ஸ் அந்த மெடிகேஷன்ஸ் எடுத்து வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காரு அப்படின்னா 3 மாசம் முடிஞ்சு சுத்தமா ஜீரோ. அவர் அது போட்டா கூட வேலை செய்யாது. ரீசன் என்ன அப்படின்னா பொதுவாகவே ட்ரக்ஸ்க்கு அடாப்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, டாலரன்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த டாலரன்ஸ் லெவல் அதிகமாயிடும், டோஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அடாப்டபிலிட்டி வந்துடும், அதுவும் வேலை செய்யாது. அப்போ உள்ளதும் போச்சு, ஜீரோ ஆயிடும். ஆல்ரெடி ஒரு 10% இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நான் பண்ணி ஜீரோ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. இதுக்கு வேற தீர்வே எதுவும் இல்லையா? இருக்குமா, தீர்வு இருக்கு. எப்பயுமே வந்து பாருங்கம்மா நம்ம ஸ்டிமுலேட்டர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சட்டுன்னு வந்துடணும். இப்போ மக்களோட மைண்ட் செட்டே அப்படிதாம்மா இருக்கு. முக்கியமா பேஷண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு நோய்னா ஆல் ஆஃப் அ சடன் செட்டில் ஆயிடும். அந்த நோய் வர்றதுக்கு பல வருடம் ஆயிருக்கும், அது டெவலப் ஆகி ஒரு நோயா வர்றதுக்கு. ஆனா அது செட்டில் ஆகிறது மட்டும் சம் வீக்ஸ்ல செட்டில் ஆயிடும். சம் வீக்ஸ்ன்றதே ரொம்ப ஜாஸ்தி, சம் டேஸ்ல செட்டில் ஆயிடும். அப்படிதான் எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கு. அப்ப அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம இந்த மாதிரி ஸ்டிமுலன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப டாக்டர்ஸ் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. நீங்க வந்து டிமாண்ட் பண்றீங்க, சோ தே ஆர் கிவிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலமா நம்ம வந்து கெமிஸ்ட்ல போய் வாங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கெமிஸ்ட்ல கொடுக்க கூடாதுன்னு எத்தனையோ ரூல்ஸ் கவர்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் சைட்ல நடக்கிறது உண்டு தானே, அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ஆக இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிமுலன்ஸ் எடுக்கிறத விட சத்து மாத்திரைகள் நிறைய இருக்கு. இது என்ன ஆகும், நம்ம இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு அந்த ஆக்ஷன் இருக்கும்போது பீனிஸ் பிறப்புறுப்பு, ஜென்ஸ்னோட பிறப்புறுப்புக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ இம்பேர்மெண்ட் ஆகும், ரத்த ஓட்டம் சரியா பாயாது, அதனால விரைப்புத்தன்மை அப்படின்றது இருக்காது. புரியுதுங்களா? அப்ப இவங்களுக்கு எத்தனையோ மருந்து இருக்கு. அதாவது இந்த
ஃபார்ட்டிஃபைட் டேப்லெட்ஸ், சப்ளிமெண்டரி டயட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சத்து மாத்திரைகள் நிறைய இருக்கு. ஓகே அந்த சத்து மாத்திரைகளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் இருக்கும். ஓகே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த கேம் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஆக மட்டும் அது வந்து சக்ஸஸ் அப்படின்றது கொடுக்கும். இது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 months ஆகும். ரொம்ப ஜீரோவா இருக்கும் உங்களுக்கு ஒரு 4 to 8 months ஆகும். ஓகே அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரதுக்கு. ஆனா ரிசல்ட் வந்து பெர்மனண்டா இருக்கும். ஓகே ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லைல்ல. நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களோட ஃபேமிலி நாங்க வந்து எங்க ஒய்ஃப் வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அதுக்கும் மேல ஒய்ஃப்ன்றதை விட நிறைய எனக்கு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். ஐ மீன் ரிலேஷன்ஷிப் இப்படின்னு இருக்கவங்க தான் ஜாஸ்தி வரும். அப்ப அந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கும் போது அது வந்து இட் வில் டேக் சம் டைம், பட் ரிசல்ட் வந்து பெர்மனண்டா இருக்கும். அதுக்கும் மேல நிறைய உணவு முறைகளும் இருக்குமா. ஓகே மேம், இப்போ உணவு முறை அப்படின்னு சொல்லிங்க, நீங்க முன்னாடியே சொல்லும்போது நிறைய நம்ம ஃபுட்ஸ்ல வந்துட்டு என்ன சொல்றது, அந்த சத்துக்கள் வந்துட்டு எடுக்காம ஜங்க்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் வந்துட்டு ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஃபுட்டு மூலியமா இது கியூர் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வெறும் ஃபுட் மூலியமாவே கொண்டு வர்றது முடியறது இல்லை. ஏன்னா ஒரு 25 வயசு பையன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீட்ஸ் மெடிசனல் ஹெல்ப் அந்த அளவுக்கு உடம்புக்கு எடுத்துட்டு தான் வராங்க. 60 வயசுமா பொதுவாக வந்து மக்கள் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, வாழறோம், நல்லா சாப்பிடணும், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது இல்லைன்னா என்ன லைஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அவங்களோட ஒரு மைண்ட் செட் வந்து கரெக்ட் அப்படின்னு கூட we have to accept. பட் பியாண்ட் தட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபுட்டு அப்படின்னா வந்து பாருங்க, இப்போ இந்த வாட்டர் மெலான் இருக்கு பாத்தீங்களா, தர்பூஸ் பழம், இதை வந்து இயற்கை வயக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்பூஸ் பழத்துக்கு. இப்போ ஒரு சில ஊர்லலாம் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட் போறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி நிறைய கஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலில் பாதாம், சாரப்பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட் இதெல்லாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் கொடுப்பாங்க. இதில் பாதாம் தான் நல்ல வேலை செய்யும். சாரப்பருப்பு, முந்திரி பருப்புலாம் விட பாதாம் சூப்பராக வேலை செய்யும். இந்த செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ வந்து பையன் 8 வயசு பையன், அவங்க அம்மா சொல்லுவாங்க பாதாம் போட்டு பால் கொடுக்கலான்னு இருக்கேன் மேடம் அப்படின்பாங்க. ஒரு டெய்லி காலையில் ஒரு 15 பாதாம், நைட்டு ஒரு 15 பாதாம் போட்டு கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் பாதாம் அவ்வளோ கொடுக்கக்கூடாது, 4-5க்கு மேலே கொடுக்காதீங்க. ஏன்னா இட்ஸ் எ செக்ஷுவல் ஸ்டிமுலண்ட். அவனுக்கு காம உணர்வு அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். நீ நல்லது செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அவனை சின்ன வயசுலேயே நீ கெடுக்க பார்க்குற. குழந்தைங்க என்ன பண்ணும் தெரியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து பிறப்புறுப்பை ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே வந்து முத்தம், மாஸ்டர்பேஷன் ஆகும். அதுவே இன்னும் கொஞ்சம் முத்தம், ஒரு பொண்ணு தேடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க தானே செய்யுது. அம்மா ஆக்சுவலி அவன் ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் அவனோட ஏஜ் இல்லை அவனோட சின்ன பிள்ளை கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைம்மா. இப்போதைய காலகட்டத்தில் நாங்கள் பேஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 23 வயசு பையனாக இருப்பான். அவன் சொல்லுவான் எனக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது மேடம் அப்படின்வான். சரிப்பா என்னப்பா பண்ணீங்க, ஏதாவது தப்பு தண்டா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், ஆமாம் மேடம் நான் ஒரு 55 வயசு ஆன்டி கூட ரிலேஷன்ஷிப் இருந்தேன்மா. ஓகே, இவன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன. ஸோ இந்த மாதிரி பல விஷயம். இப்போது ரீசெண்டாக ஒரு சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற பையன் கூட பார்த்தேன். அவன் வந்து என்ன சொன்னான்னா, மேடம் நான் ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கூட இருந்தேன், எனக்கு ஹெர்பிஸ் ஜோஸ்டர் வந்திருக்கு, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் ஓகே வந்திருக்கு அப்படின்றான். அதாவது நாங்கள் வந்து காண்டம்ஸ் போட்டேன், காண்டம்ஸ் போடுறாங்கம்மா, பிறப்புறுப்பு மட்டும்தான் காண்டம்ஸ் கவர் பண்ணும், தொடையில இருக்கு அப்படின்னா அது பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரல் மாதிரி இருக்கும், தொடையில இருக்கும், அவனுக்கு அது தெரியல, எனக்கு தெரியல மேடம் அப்படின்றான். படிச்ச பையன் இத்தனைக்கும். ஓகே, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கம்மா, இது வந்து கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒழுக்கமா இருந்துன்றது ரொம்பவே நல்ல விஷயம். நல்ல விஷயம். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு பையனை லவ் பண்ணுறியா, கல்யாணம் பண்ணிக்கிறியா, அவன் வந்து 1000 பிரச்சனை இருந்தால் கூட உன்னை விட்டுட்டே போயிட்டா கூட விட்டுரு, அவ்வளோதான். லைஃப்பில் ஒரு பார்ட்டு, ஒரு செக்ஸ், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு விட்டுடுறது நல்லது. இப்போ மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அப்படின்னா வரும்போது இதெல்லாம் வந்து தடுக்கவே முடியாதுமா. இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இதில் சிலர் கேட்பாங்க, நாங்கள்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பல பேரோட சுற்றுறாங்க, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னென்னம்மா, இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றது விதி, வந்துதான் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கும் மேல அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க சூப்பரா இருக்காங்கன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீ பட்டு தான் திருந்துவே அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. அப்ப இவங்க என்ன பண்ணலாம்னா அந்த வாட்டர் மெலான் எடுத்துக்கலாம், தர்பூஸ் எடுத்துக்கலாம். அதான் சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஸ் ஒரு இதை வந்து ஸ்டிமுலேஷன் பண்றதுக்கு, அந்த ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கு தர்பூஸ் ஜூஸ், ஹனி போட்டு கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றது. அதே மாதிரி மாதுளம்பழம் ஜூஸும் கொடுக்குறது உண்டு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு லைட்டா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ஹெவியா ஜீரோவா இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் பெருசா ஆக்ட் பண்ணாது. பல விதத்துல யூ ஹேவ் டு ட்ரை. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா இதுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். பட் பியாண்ட் தட் இந்த மெடிகேஷன்ஸ் போது இதுல பிரதான விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னா பூனைக்காளி, அஸ்வகந்தா, இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, புரியுதுங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு பிறப்புறுப்பு பின்னேல் நர்வையும், அதே மாதிரி பிறப்புறுப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகம் பண்ற வேலையும் செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை செட்டில் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. சதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதாவரி, அஸ்வகந்தா,
பூனைக்காளி, இது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தன்மை அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை, இந்த மாதிரி இதுலேருந்து எடுக்கிற காம்பினேஷன் மெடிசன்ஸ் இதெல்லாம் கொடுப்போம். பியாண்ட் தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு மில்க் ஷேக் சஜஸ்ட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா டெய்லி நைட் வந்து பாருங்க ஒரு 8 பாதாம் பருப்பு, ஒரு 20 காஞ்ச திராட்சை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களாம்மா, அந்த சியா சீட்ஸு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாருங்க இந்த பூசணி விதை, அதுக்கப்புறம் முருங்கனோட பிசின் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பாருங்கம்மா இந்த மாதிரி நிறைய செஞ்சா அந்த பசங்களோட மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியா இருக்காது, அப்படியே ஃபிளாபியா அந்த மசில்ஸ் வந்து ஃபர்ம் ஆகிறதுக்கு அந்த முருங்கை பிசன். அதுக்கப்புறம் பாதாம் பிசன், ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பாடி ஹீட் எக்ஸஸ் இருக்கக்கூடாது. பாதாம் பிசன் ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு, இது எல்லாத்தையும் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட வந்து காஞ்ச திராட்சை 20-30 கூட போட்டுக்கலாம் அந்த ஸ்வீட்னஸ்க்காக. ஊற வச்சுட்டு ஸ்வீட்னஸ் மட்டும் இல்லை, அது அயன் சப்ளிமெண்ட் நல்லா இருக்கும், அயன் ரிச். அது பேரிச்சம்பழம் உங்களுக்கு செட்டில் ஆகாது, சூடாகும், அதனால உங்களுக்கு செட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 30 காஞ்ச திராட்சை போட்டுட்டு மறுநாள் காலையில் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு மில்க் ஷேக் பிளெண்டரில் போட்டு ஒரு பெரிய கிளாஸ் பால் ஊற்றி மில்க் ஷேக் குடிச்சிட்டு சொல்லுவோம். இது ரெகுலராக குடிச்சிட்டு இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடும்போது they will feel much better. அதே மாதிரி சாதா அரிசி அப்படின்றத கட் பண்ணிட்டு சொல்லுவோமா. இவங்களுக்கு வந்து பாருங்க பாரம்பரிய அரிசிலேயே வந்து பாருங்க இந்த மாப்பிள்ளை சம்பா, கல்லுண்டை சம்பா, இந்த மாதிரி இந்த கல்லுண்டை சம்பாவெல்லாம் பத்தி சொல்லணும்னா அந்த காலத்துல குஸ்தி வீரர்களுக்குலாம் வந்து ராஜர்கள் வந்து கல்லுண்டை சம்பா அரிசி தான் கொடுப்பாங்க. மாப்பிள்ளை சம்பா வந்து பாருங்க ப்ராஸ்டேட் சுரப்பினோட ஒரு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இந்த மாப்பிள்ளை சம்பா. காட்டு அரிசி வந்து பாருங்க அதை சாப்பிட்டா யானை மாதிரி பலம் வருமா. ஸோ இதெல்லாம் ஜென்ஸ் இந்த மாதிரி ரைஸ் எடுத்துட்டு டெய்லியே மதியானம் ஒரு கீரை பொரியல் டெய்லி ஒரு முட்டை. நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா வாரத்துல 2 நாள் இந்த சிப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆயிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டுனோட அந்த ஆட்டுக்கால் இல்லைன்னா ஆடுனோட லிவர், மட்டன் ஆன் தி ஹோல் எடுக்கும்போது நிறைய மாற்றங்கள் வரும். நார்மல்ஸியும் வந்துடும், பட் இட் வில் டேக் சம் டைம். frankly speaking. ஓகே மேம், நீங்க சொன்னீங்க வந்துட்டு இது மாதிரி ஓவரா இந்த செக்ஸுக்கு ரொம்ப அடிக்டா இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எரெக்ஷன் வந்துட்டு டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ நேச்சுரலா ஒரு மென் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு வீக்லி எவ்வளோ டைம் வந்துட்டு வச்சுக்கலாம்? இது வந்து பாருங்க, இது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்க கேட்குறீங்க, நான் சொல்றேன். பொதுவாக வந்து பாருங்கம்மா, ஒரு சித்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரு யோகி, அவர் வந்து அவரோட சுயசரிதையிலே எடுத்திருக்காரு. அதாவது 4க்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 4க்கு 2 அப்படின்றது ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன் போகணும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 அப்படின்றது வாரத்துல 2 நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா. மாதத்துக்கு 2ன்றது மாதத்துக்கு 2 முறை தான் உடலுறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லவே சொல்லியிருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறைன்னு கேக்குறீங்க. இது நான் சொன்னா வந்து இது பண்ண யோசிப்பீங்க. ஒரு சித்தர், அதாவது ஒரு யோகி அவரோட சுயசரிதத்துல சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க அம்மா அவங்களோட வாழ்நாள்ல 2 முறை தான் வந்து உடலுறவு இருந்தாங்க. அந்த 2 முறை உடலுறவு இருக்கும்போது, ஒரு முறை உடலுறவு இருக்கும்போது நான் பிறந்தேன், 2வது முறை உடலுறவு இருக்கும்போது என் தம்பி பிறந்தான். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்ற புக்ல அவர் எழுதியிருப்பாரு. ஆனா இப்ப நம்ம இவ்வளவு விஷயம் சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. நாங்கெல்லாம் யோகி எல்லாம் கிடையாதுங்க, நாங்கெல்லாம் போகி அப்படிம்பாங்க. அப்ப நம்ம இப்ப மெடிக்கலி நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா வீக்லி ட்வைஸ். அப்ப வந்து பாருங்க நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கும் பல டிபேட்ஸ் நடக்கும். இல்லை மேடம், எங்கள் அப்பாலாம் வந்து பாருங்க டெய்லி ரிலேஷன்ஷிப் இருப்பார், எங்கள் அம்மாவெல்லாம் பிரிஞ்சு இருந்ததே இல்லை, அவரெல்லாம் கடைசி வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருந்தார் மேடம் அப்படிம்பாங்க. அது ஒரு விதத்தில் வந்து அக்செப்டபிள் அப்படின்னு கூட சொல்லலாமா. ஏன்னா பொதுவாக இந்த காய்ஷன் அப்படின் போது ப்ளஷர் ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரீட் ஆகுதுமா. இதுக்கு வந்து பாருங்க நிறைய வந்து நம்மளை விட நம்ம இந்தியன்ஸோட மேலை நாட்டை வர கம்பேர் பண்ணி இதுக்கு ஒரு பேச்சே பேசுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, மேலை நாட்டில் வந்து எல்லாரும் ரொம்ப வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விருப்பப்படுறவங்களோட உடலுறவு இருக்காங்க, அதனால அவங்க சக்சஸ் ஆகுறாங்க. இப்ப நம்ம வந்து பாருங்க லொசுக்கு இது வந்து குடும்பம் கௌரவம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம இருக்கிறது இல்ல, அதனாலதான் வந்து பாருங்க நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு என்கிட்ட நிறைய வந்து பிள்ளைங்க வந்து அது ஒரு ஆர்குமெண்டாவே வச்சிருக்காங்க. அகைன் அது அவங்களோட மனசை பொறுத்து. பட் மெடிக்கலி ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின் போது வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். இது எங்களோட தனிப்பட்ட கருத்து. ஏத்துக்கதோ ஏத்துக்காதோ அவங்க இஷ்டம்.